அவ்வளவு பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கிற எங்களை குடும்பக்காரங்கன்னு சொல்ற? இந்த ஹிட்லருக்கு என்ன தவிர வேற யாரு பொண்டாட்டியா வந்திருந்தாலும் ஒண்ணு கோலக்காரியா இருப்பா இல்ல பைத்தியக்காரியா இருப்பா. அவ்வளவுதாம்மா, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த லூஸ் இருக்கிற வீட்ல நான் இருக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஹோட்டல்ல போய் தங்குவேன், இல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் தங்குவேன், இல்ல ரோட்ல படுத்து தூங்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். ஏஜே, என்ன ஏஜே, இவளுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு நீ போறங்கற? இவளுக்கு பயந்தெல்லாம் நான் போலமா. இவ கூட இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். யோ போயா. முழுசா ஒரு நாள் பொண்டாட்டி கூட இருக்க தெரியாத புருஷனுக்கு வீட்ல என்ன வேலை? அப்படியே போ, அப்படியே கடல்ல குதிச்சு காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது ஓடி போயிரு. ஏய், என்ன வாய் நீளுது? இனிமே உங்ககிட்ட நான் கெஞ்சலாம் மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வரவே வேணாம். வந்தா ஏன் நிம்மதி தான் போயிருது. நீங்க இல்லாம தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். அடி பாவி. போ போ, நிக்காத, போயிடு போயிடு, கண் முன்னாடியே நிக்காத, போயிடு. என்ன என்ன என் பையனை இப்படி எல்லாம் பேசுற? உங்க பையன் பண்றதுல மட்டும் நியாயமா? புருஷனா தலையில கொம்பு முளைச்சிடுமா என்ன? அவர் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா? இந்த பாரு, புருஷ பொண்டாட்டினா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க தான் அனுசரிச்சு போனோம். அதெல்லாம் போய் உங்க பிள்ளை கிட்ட சொல்லுங்க. எனக்கும் வாய் இருக்கு, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓவரா சீனை போட்டா போயா போன்னு போய்கிட்டே இருப்ப. போயா போவா? ஏய், மரியாதையா பேசு. அதெல்லாம் பேச முடியாது. என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காத ஹிட்லர் கிட்ட இனிமே நான் எதுக்காகவும் போய் நிக்க மாட்டேன், மதிச்சு பேசவும் மாட்டேன். இனிமே யாருமே எனக்கு தேவையில்ல. ஓஹோ, அப்ப நானு Who are you? Who are you? வா. ஹிட்லருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். அம்மாவும் புள்ளியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆமால, ரெண்டு பேரும் அப்படியே அழகா இருக்கும்ல. ஜெயமா, நான் உங்க முக ஜாடிய சொல்லல, நீங்க பண்ற கொடுமை எல்லாம் சொன்னேன். நீங்க யாருமே எனக்கு வேணாம். இனிமே இந்த சிங்கம் சிங்கிளாவே இருக்கும். இது கொன்னும் குறைச்சல் இல்ல, சிங்கம் சிங்கிளா போகுதான். சிங்கிள் டீக்கு வழி இல்ல. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெட்டதில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல, உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன் நான் உண்மையாக ஊருக்குள்ள. கொழுப்பு வருவடி வருவ. நம்ம நல்லா தானே பாடுறோம். ராக் ஸ்டார் ப்ரோக்ராம்ல ஏன் நம்மள கூப்பிட மாட்டாங்க? யார் யாரையோ கூப்பிடுறாங்களே. ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்ல? அவ்வளவு தூரம் கேட்டுருச்சா? திவ்யா எதுக்கு கால் பண்றா? இவ புருஷனை பத்தி பெருமையா பேசியே சாவடிப்பாளே. அவளுக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கு, பெருமையா பேசுறா. எனக்கும் தான் வச்சிருக்கே ஒரு புருஷன். சை, சொல்லடி பாம்பே திவ்யா. நான் பாம்பே திவ்யா இல்ல, மும்பை திவ்யா. எப்படி மூக்கு உடைச்சிட்டேனா? ஆமா, கடைசியா பேசினப்போ நீ என்ன மொக்கு பண்ண, இப்போ நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். எப்படி திவ்யாவா கொக்கா? போதுண்டி, பல்லு சுலுக்கிக்க போகுது. இப்போ ரிவெஞ்ச் எடுக்க தான் நீ ஃபோன் பண்ணியா? நோ நோ, இது ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? கல்யாணம் பண்ணிட்டு மும்பைக்கு போன, இப்ப அப்படியே யூரோப்புக்கு போறியா? சச்சா இல்ல, சென்னை வர போறேன். அம்மா வீட்டுக்கா? இல்ல, உன் வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? ஏன் இது என்ன கேள்வி? வரக்கூடாதா? உன் கல்யாணத்துக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 நாள் கூட தங்கிட்டு போலான்னு வரோம். ஐயோ, திவ்யா இங்க வந்தானா நானும் ஹிட்லரும் எலியும் பூனியமா இருக்கிறத பார்த்து கேலி பண்ணுவாளே. வாழ்த்து சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? அதான் ஃபோன் பண்ணிட்டியே, நோ ப்ராப்ளம். நான் வரதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? வர வர என் ஹஸ்பண்ட் முன்ன மாதிரி என் பேச்சு கேக்குறதே இல்ல. பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாரு.
லவ் மீட கொஞ்சம் டவுன் ஆகுது. அதான் உன் வீட்டுக்கு வந்து உன் ஹஸ்பண்டை காட்டி ஏஜேவை பாருங்க எப்படி ஹாஸ்பி சொல்றத கேக்குறாரு. அவ காலமுக்கி விடுறாரு, ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுக்கறாரு, பாட்டு பாடி தூங்க வைக்கிறாருன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க போறேன். ஹிட்லரு எனக்கு காலமுக்கி விடுறாரா? இத கேட்டா நாலு கழுத்தாமுக்கி என்ன கொன்னுடுவாரே. என்னடி பேச மாட்டேங்கிற? ஏஜே உன்கிட்ட செம்ம கேரிங்கா இருக்காருன்னு நீ தானே சொன்ன. இன்னும் ஒண்ணு பாட்டு பாடி தூங்க வைக்கிறாரு தானே? ஆமா ஆமா, அவரு வாய திறக்காம ஒரு நாள் கூட நான் தூங்கினதே இல்ல. அதான் ஏஜேவை பார்த்தாவது என் ஹஸ்பண்ட் திருந்தட்டும். சரி ஓகேடி, இன்னும் 5 ஹவர்ஸ்ல உன் வீட்ல இருப்ப. ஏய், என்னடி சொல்ற? இப்போ நீ எங்க இருக்க? மும்பை ஏர்போர்ட்ல. ஏர்போர்ட்லயா? அப்ப இங்க நீ வந்துதான் ஆகணுமா? ஏய், ஏன்டி இப்படி சொல்ற? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உன்கிட்ட சொல்லாம நானும் என் ஹஸ்பண்டும் ரெடியாகி ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஓ, வந்துட்டியா? சரி ஓகே, நீ வா. ஆனா என் வீட்ல ஸ்டே பண்ண வேணாம், உனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் அரேஞ்ச் பண்றேன். ஓகே? ஆ, எதுக்கு? உங்க வீடு தான் அந்த ஏரியாவிலே பெரிய வீடுன்னு சொன்ன. இப்போ எப்படி சொல்ற? வீடு பெருசுதான், ஆனா அச்சு, ஒரே டஸ்டா இருக்கு. ரெடி பண்றதுக்கே ஒரு 4 நாள் ஆயிடும். டஸ்ட்ல நீங்க இருக்கும்போது நாங்க இருக்க முடியாதா? ஐயோ, என்ன பண்ணாலும் கேட்டு போடுறாளே. நானே இந்த வீட்ல இருக்கேன்னா ஹிட்லர் துரத்த போறாரான்னு இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். அந்த அளவுக்கு இப்பதான் ஃபைட் போட்டு முடிச்சிருக்கேன். இதுல இவ வேறயா? திவ்யா, நான் சொல்ல மறந்துட்டேன். நானும் அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போறோம். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாமா? ஆஸ்திரேலியாவா? பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அங்கதான் வீசா காம்ப்ளிகேட் ஆச்சு. உங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலா வீசா கிடைச்சது? அப்படியா சொன்னேன்? நாங்க ஆஸ்திரேலியா போலான்னு பேசிட்டு இருந்தோம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நான் வரேன்னு சொன்னதும் சந்தோஷப்படாம டல்லாவே பேசுற? சீச்சி, ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மேட்டர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன என்ன என்ன? நீங்க 2 பேரும் அந்யோன்யமா வாழ்றத நாங்க பார்த்து கண்ணு பற்று தானே யோசிக்கிற. மரமண்ட நானே அலங்கோலமா வாழ்றேன். இதுல கண்ணு வேற பண்ணுமா? எங்க கண்ணு நல்ல கண்ணு தான். உங்க ரிலேஷன்ஷிப் ஒன்னும் கெடாது. சரி ஓகே, நான் சென்னை வந்துட்டு கால் பண்றேன். பை. ஃபோன் பேசி முடிச்சா ஜான்? பேசியாச்சு ஜான். போலாமா? போலாம். வேஸ்ட் இருந்த ஃப்ளைட் டேக் ஆஃப். வா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஹிட்லரை காட்டி இவ புருஷனை திருத்த போறாளாம். ஹிட்லர் என்ன ட்ரீட் பண்றத பார்த்தா உன் புருஷனும் கெட்டு போயிடுவான்டி. அப்புறம் நீயும் தாலாட்டு கேட்டுட்டு தான் தினமும் தூங்க வேண்டியது இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து ஹிட்லர் ஓவரா சீண்டிட்டோமே. திவ்யா வரத சொன்னா ருத்ர தாண்டு ஆடிடுவாரே. இது மாதிரி சிச்சுவேஷன்ல ஜெயம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டயும் வம்பிழுத்துட்டேன். நான் இப்ப எங்க தான் போவேன்? யாருக்கிட்ட கேட்பேன்? இப்போதைக்கு ஜெயம்மாவை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. டோட்டலா சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். ஜெயம்மா கண்ணு, ஜெயம்மா கண்ணு. டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரா அத எங்க ஜெயம்மாவை பத்தி தப்பா பேசுறது? அவங்கதான் எங்க வம்சத்துக்கே ராணி. அவங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். வெயிடா போன யாருன்னே தெரியல ஜெயம்மா. உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் விடுவேனா? நம்ம 1000 செல்ல சண்டை போடலாம். அதுக்காக அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? போன் வந்தது, குடு. ரீசென்ட்ல ஒரு கால கூட காணோம். எப்படி பேசின? தெரியுமா? தெரியும். நீ
அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு போனியே அப்பவே நினைச்சேன் வாழை சுருட்டிக்கிட்டு வருவேன்னு. எதுக்கு இப்ப வெள்ளை காட்டுற? ஜெயமா, ஹிட்லர் சிவப்பு கொடி காட்டாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். நீ முதல்ல விஷயத்துக்கு வா. சீர்ன பட்டாசு மாதிரி போயிட்டு இப்ப நமத்து போய் திரும்பி வந்திருக்க. முதல்ல காரணத்தை சொல்லு. நீங்க எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ணும் ஜெயமா. ஹிட்லர் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லுங்க ஜெயமா. புரியலையே. அது வந்து ஹிட்லர் நான் சொல்ற வேலையை செய்யணும், எனக்கு கால் அமுக்கி விடணும், சாப்பாடு ஊட்டி விடணும், என்ன கொஞ்சணும். அப்புறம் நிறுத்து. இது எனக்கே ஓவரா இருக்கு. இது எப்படி என் பிள்ளை ஏஜே செய்வான்? நீ சொன்னதுல ஒண்ணு கூட என் பையன் செய்ய மாட்டான். என்ன தைரியத்துல ஏஜே கிட்ட அவ்வளவு ஓவரா பேசிட்டு போன? இப்ப என்ன திடீர்னு சரண்டர் ஆகுற? என்ன விஷயம்? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஜெயமா. யானைக்கும் அடிச இருக்கும்ல. எப்படி எப்படி இன்னொரு தடவை சொல்லு. யானைக்கும் அடிச இருக்கும்ல. நீ பூனைக்குட்டி, நீ யானைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. மூஞ்சிலேயே குத்துவேன் இப்படி எல்லாம் பேசினேன்னா. இத பாரு, நீ என்னதான் சாம்பிராணி போட்டாலும் ஏஜே ஒத்துக்க மாட்டான். ஏஜே எதுக்கு? நானே ஒத்துக்க மாட்டேன். என்னோட பையன் ஏஜே உன் காலெல்லாம் அமுக்க மாட்டாமா. அப்படி அமுக்குனா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அப்படி நடக்கலன்னா என் ஃப்ரெண்டு சிரிப்பா சிரிச்சிருவா ஜெயமா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு யாரு உனக்கு? எதுக்கு சிரிக்கணும்? ஏய் விடு விடு விடு. ஏய் சொடக் போட்டு எப்படி ஆயிடுச்சு பாரு. கம் டு த பாயிண்ட் பேட்டி, விஷயத்தை சொல்லு. அது என்னன்னா, அது இல்ல ஜெயமா, என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கால, அவ மும்பைல இருந்து போன் பண்ணா. அங்க பாருங்க. அதான் உன் வீட்டுக்கு வந்து உன் ஹஸ்பண்ட காட்டி ஏஜேவை பாருங்க எப்படி ஹாஸ்னி சொல்றது கேக்குறாரு. அப்புறம் அவ காலம் விடுறாரு, ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுக்குறாரு, பாட்டு பாடி தூங்க வைக்கிறாருன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க போறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ரிலாக்ஸ். அடி பாவி, ஏன் பையன் உனக்கு அடிமையா இருக்கான்னு மும்பை வரைக்கும் போன் பண்ணி சொல்லிருக்கியா? என் பிள்ளைய வீட்டுக்குள்ளதான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா ஸ்டேட்டை விட்டு பாம்பே வரைக்கும் சொல்லிருக்க. அதுக்கு இல்ல ஜெயமா, சின்ன வயசுல இருந்தே திவ்யா எனக்கு எப்பவுமே போட்டிதான். ஸ்கூல் படிக்கும் போதே நீயா நானா அடிச்சுப்போம். நான் எப்பவுமே அவளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடிதான். அப்படியா? ரேங்க்ல கூட நான் அவளை விட ஜாஸ்தியா தான் இருப்பேன். அவ்வளவு படிப்பாளிங்களா நீங்க? ஆமா ஜெயமா. ஐயோ, எத்தனாவது ரேங்க்? அவ 30, நான் 29. 29, 30. இந்த கேவலமான போட்டிக்கு ரேங்கிங் வேற தேவை. அறிவாளி. ஜெயமா, அது மட்டும் இல்ல, லெமன் இந்த ஸ்பூன், முறுக்கு கடிக்கிற போட்டின்னு 2 பேரும் பயங்கரமா போட்டி போடுவோம். முறுக்கு, அப்புறம் யாருக்கும் தெரியாம மாங்காய் அடிக்கிறது, புளியங்காய் பறிக்கிறது, காசு திருடுறதுன்னு என்ன திவ்யாவால ஜெயிக்கவே முடியாது. ஹலோ ப்ரோ, நீங்க அப்பவே தில்லுமுள்ளி பாத்தீங்களா? கேளுங்க ஜெயமா. அவளுக்கு கல்யாணம் ஆனதும் அவ புருஷனை பத்தி புகழ்ந்துட்டே இருப்பா. என் பேச்ச மட்டும் தான் கேப்பாரு, எங்க வேணா கூட்டிட்டு போவாரு, கேட்டதெல்லாம் வாங்கி தருவாருன்னு அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பா. நானும் அவளுக்கு போட்டியா சொல்லலான்னு பார்த்தா ஹிட்லர் நிலைமையே வேற. சரி, அவ மும்பைல தானே இருக்கான்னு நான் பாட்டுக்கு என் புருஷனை பத்தி அவரு நல்லவரு, வல்லவரு, நானும் தெரிஞ்சவருன்னு அள்ளி விட்டுட்டேனா, இப்போ அந்த படுபாவி கிளம்பி வந்துட்டு இருக்கா ஜெயமா. இங்க எனக்கும் ஹிட்லருக்கும் நடக்கிற கூத்த அவ பார்த்தா மானமே போயிரும். ஜெயமா 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 ஜெயமா.
நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஜெயம்மா. ஹிட்லர் கிட்ட சொல்லி 2 நாள் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லுங்க ஜெயம்மா ப்ளீஸ். எத்தனை நாள்? only 2 days. He's a dangerous fellow. என்ன சொல்லிட்டு போனேன்? ஏன் குடும்பம் திருட்டு குடும்பமா? இல்ல 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 ஏஜே குடும்பக்கார குடும்பம், உன் ஃபேமிலிய திருட்டு குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அது இப்படி எல்லாம் சொன்னேன்ல. என்ன பேச்சு பேசிட்டு போனேன். இப்ப என்ன பம்முற? பழசை மறப்போம் புதுசை நினைப்போம். இன்னொரு தடவை சொல்லு. பழசை மறப்போம் புதுசை நினைப்போம். நான் அவமானப்பட்டா அது உங்களுக்கும் அவமானம் இல்லையா ஜெயமா? அது இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேரு இல்ல? ஐயோ, இப்பதான் இது குடும்பம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? ஐயோ, ஏஜே கிட்ட அப்படி சண்டை போட்டீங்களே, அப்போ இது குடும்பம்னு தெரியலீங்களா? குடும்பம்னா அனுசரிச்சு தானே ஜெயமா போகணும். புதுத்துலனா பாரு. நான் சொன்ன டயலாக் எனக்கே ரிப்பீட் பண்றியா? நீதானம்மா எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொன்ன. அது சும்மா. இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க, என்னது அது? சிங்கம் சிங்கிளாவே இருக்கும். எடுத்து குடுக்குறியா? சிங்கம் சிங்கிளாவே இருக்கும்னு. என்னது? அதே சிங்கம் தானே இப்ப அசிங்கமா வந்து நிக்குது. கலாய்க்காதீங்க ஜெயமா. திவ்யா இங்க வரத்துக்குள்ள ஹிட்லர் கிட்ட எப்படியாவது சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ஒத்துக்க வைங்க ஜெயமா. அதெல்லாம் என்னால முடியாதுமா. நான் சொன்னேன்னு வச்சுக்கியே என்கிட்டயே சண்டைக்கு வருவான். ஏற்கனவே உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய மொக்க வாங்கிட்டேன். உனக்கெல்லாம் பட்டா தாண்டி புத்தி வரும். ஜெயமா ஜெயமா ப்ளீஸ் ஜெயமா, எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஜெயமா ப்ளீஸ் ஜெயமா. நீ என்ன சாதாரண ஹெல்ப் பண்ணி கேக்குற? ஐயோ, ஏஜே உனக்கு அடிமையா வேலை செய்யணுமாம்ல? 2 days only. அம்மா தாயே, ஆள விடு. போங்க ஜெயமா போங்க. நீங்க போயிட்டா என்னால முடியாதா? இந்த ஹாசினி சாதாரண ஆள் இல்ல. கால் இருந்தா ஓடுவா, ரெக்க இருந்தா பறப்பா. பரப்பா? என்னடி இது? இப்ப சொல்றது இன்னொரு தடவை சொல்லு. கால் இருந்தா பறப்பா, ரெக்க இருந்தா ஓடுவா. திரும்ப சொல்லும்போது சரியா கூட சொல்ல தெரியல. எங்க படிச்ச? வர வழியில குட்டி செவர்ல எழுதி. அதான் குட்டி செவர் மாதிரியே பேசுற. மூஞ்சிய பாரு. ரெக்க முளைக்குதான் பறப்பாங்களா மூஞ்சி. ஏஜே சிங்கம் சிங்கிளா வந்துகிட்டு இருக்கு, ரெடி ஆயிரு. எங்க இந்த ஆளு அப்படியே தவழ்ந்துட்டு போயிட்டு ஏஜே கால்ல உடக்குன்னு விழுந்துருவோம். யார் கண்ணியும் பட வேணாம். இது அது இல்ல. ஏன் இப்படி வரீங்க? எந்திரிங்க. இல்ல பரவாயில்லைங்க, இப்படி தவழ்ந்து போய் ஏஜேவை பாக்குறது தான் மரியாதையா இருக்கும். இல்ல மேடம், எனக்கு வலிக்குது மேடம். முதல்ல எந்திரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல எனக்காக இறக்கப்படுற ஜீவன் இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது அப்படியே புல்ல அரிக்குது. நான் வலிக்குதுன்னு சொன்னது என் காதை. ஆபீஸ்க்குள்ள யார வேணாலும் விடு, ஆனா உங்களை மட்டும் விடக்கூடாதுன்னு ஏஜே சார் என் காது வலிக்க திட்டாரு. நீங்க மட்டும் உள்ள போனா என் காதுலயே அப்பிடுவாரு. தயவு செஞ்சு உள்ள போயிடாதீங்க மேடம், வெளியே போயிருங்க மேடம். ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ஏஜே தெரியும்ல, என்னையும் உள்ள விட மாட்டியா நீ? மேடம், உங்க குடும்ப சண்டையெல்லாம் என்ன இழுக்காதீங்க மேடம். எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு மேடம். என் நிலைமைய விட உன் நிலைமை கவலைக்கிடமா இருக்கே. சரி, நான் போயிடுறேன். ஆனா கொஞ்சம் தவழ்ந்து வந்ததுல தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா மேடம்? இந்த கொண்டு வரேன் மேடம். எஸ்கேப் ஆயிடும். தண்ணி கேட்டீங்களா மேடம்? மேடம், ஐயோ, ஏஜே சார்ட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? சார் சொல்லுங்க சேகர். உங்க ஒய்ஃப் வந்தாங்களா சார்? அவ இங்க வந்தாளா? ஆமா சார், நான் விட மாட்டேன்னு தான் சொன்னேன். திடீர்னு காணாம போயிட்டாங்க சார்.
அதான் இங்க வந்தாங்களான்னு பார்க்க வந்தேன் சார். அவ இங்க ஏதோ வரல, வந்தா அவளை அடிச்சே கொன்றுவேன். ஐயோ, கொன்னுடுங்க, ஆ? ஆ? என்ன கொன்னுடுங்க. கொஞ்சம் கீழே பாருங்க. ஏய்